வணக்கம். இது நிரஞ்சனா வயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டார் பேக்குக்கான அளவுகள் பார்க்கலாங்க. இது 3 ரோலுக்கான ஸ்டார் பேட்டர்ன் பேக்கு. இது பேசிக் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டைம் செட் ஆகலை. அதனால் என்னால் எடுக்க முடியல. நான் 2 லைன் போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கான மெஷர்மெண்ட்டு எல்லாமே சொல்கிறேன். இது பாருங்கள். இதுக்கு மொத்தம் 3 ரோல் இல்லைங்களா ஸ்டார் பேட்டர்ன் பேக்கு. அதனால் இதுக்கு 44 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க. மொத்த ஒயர் கட்டு ஒயர் 44. அதில் எல்லோவில் 24 ஒயருங்க. எல்லோவில் நம்ம எந்த சைடு லாஸ்ட் இந்த கார்னர் எந்த கலர் வைக்கிறோமோ அது 24 ஒயரு 9 ஸ்கேல் அளவு வச்சுருக்கேன். ஓகேங்களா. இந்த கார்னரில் வைக்கிற 2 சைடு வைக்கிற ஒயர் 9 ஸ்கேல் அளவு. ப்ளூ கலர் ஒயர் மொத்தம் 20. இது 24 ஒயர் எல்லோ. ப்ளூவில் 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த 20 ஒயர் 10 ஸ்கேல் அளவு கட் பண்ணியிருக்கேங்க. இது நான் முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். மீதி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சா இல்லை கம்மியாக இருக்கா, எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு எல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது இப்போதைக்கு நான் ப்ளூ கலரில் 10 ஸ்கேல் அளவும் எல்லோவில் 9 ஸ்கேல் அளவும் கட் பண்ணியிருக்கேன். எல்லோவில் மொத்தம் 24 ஒயரு, ப்ளூவில் 20 ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதுக்கு நான் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் சரியாக என் ஃபோனில் சரியாக காட்டலை. சரி நம்மளே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். நம்ம நெக்ஸ்ட் பேக் இந்த மாதிரி போடணுன்னா நமக்கு மெஷர்மெண்ட் தெரியணும் கரெக்டாக அப்படின்றதுனால ஒரு வீடியோவை எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள். சைடில் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கட்டு ஒயர்லாம் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒயர் சைடில் விட வேண்டிய ஒயர் 1.5 ஸ்கேல் அளவு விட்டுருக்கேங்க. பாருங்கள். 1.5 ஸ்கேல் அளவு விட்டுருக்கேன். இது எப்படின்னா லைன் மட்டும்தான் நம்ம 1.5 ஸ்கேல் அளவு கட் பண்ணி விடுவோம். அப்புறமா சைடு ஒயர் நம்ம விட போகிறதில்ல. அப்படியே கண்டினியூஸாக இப்போ 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, அது பாருங்கள். உள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள். இது நானே வீடியோ எடுக்கிறதுனால சரியாக காட்ட முடியல. பாருங்கள். இது தெரியுதுங்களா. இது லீடர் நாட் போடணும் இதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம 12 லைன் தான் போட போகிறோம். அதனால் ஒரு செகண்ட் லைன்லேருந்து லீடர் நாட் போட்டு கண்டினியூஸாக செகண்ட் லைன்லேயே நம்ம சுற்றினே வந்துடணுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் விட போகிறதில்ல. இது 2வது லைனு. இப்படி போட்டு அந்த 1.5 ஸ்கேல் அளவு இந்த சைடும் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரையும் சேர்த்து சுற்றிலும் அப்படியே பின்னிட்டு வரணும். பாருங்கள். இது நடு ஒயரு, இது செகண்ட் லைனு, இது 3rd, இது 4th, அது மாதிரி அப்படியே சுற்றிலும் நம்ம அதுக்கப்புறம் சுற்றிலும் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம எல்லோ கலர் ஒயர் தாங்க நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இது ஒரு 2 ரோலுக்கிட்ட ஆகிடுது. இப்போ நம்ம கட்டு ஒயரே ஒரு ரோலுக்கு ஆயிடுச்சு. 2வது ரோலில் தான் நான் இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுருக்கேன். இது முடித்ததுக்கப்புறம் நான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் எத்தனை ரோல் ஆகிருக்குன்னு சொல்லி. சரிங்களா. இது பாருங்கள். இந்த சைடு 1.5 ஸ்கேல் அளவும் இந்த சைடுமே நான் 1.5 ஸ்கேல் அளவு தாங்க விட்டுருக்கேன். பாருங்கள். 1.5 ஸ்கேல் அளவு விட்டுருக்கேன். இப்போ நம்ம சுற்றிலும் 12 வரிசை போடணும். போட்டு லீடர் நாட்டில் தாங்க போடணும். ஏன்னா அடுத்து நம்ம கிராஸ் கட்டாக திருப்புவோம். கார்னர் டேர்ன் பண்ணுறது. இப்போ 2 கார்னர் திரும்பிடுச்சு. இந்த கார்னர் திரும்பிடுச்சு. 12 லைன் உங்களுக்கு நான் போட்டுட்டு கார்னர் டேர்ன் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ரொம்ப நன்றி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.